அன்பான அழைப்பை இந்த திருமண நிகழ்வில் வாழ்ந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்களின் தொப்புள்கொடி உறவுகளான இந்து கிறிஸ்தவ சகோதரர்களையும் வரவேற்பதில் நாங்கள் நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் இறுதியில் நிகா நடைபெற இருக்கிறது. நிகா ஆனது நெறிநெறி அடிப்படையில் நடைபெற இருப்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருமணத்தை எப்படி நடத்தினார்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோழர்களுக்கு எப்படி திருமணத்தை நடத்துகின்றார்களோ அந்த அடிப்படையில் இந்த திருமணம் நடைபெற இருப்பதால் இதனை நாங்கள் நபிவழி திருமணம் என்பது அழைக்கின்றோம். இந்த திருமணத்தை ஒரு திருமண மண்டபத்தில் நடத்துகின்ற காரணத்தினால் அது ஒரு குறிப்பிட்ட பொது செலவு ஏற்படுவதால் அதற்கான காரணத்தை மகன் வீடாரிடம் கேட்ட பொழுது எங்களது வீடு மிக சிறியதாக இருக்கிறது, பள்ளியில் இடம் பத்தாத இடமே நாங்கள் ஒரு சிறிய மண்டபத்தை முடித்து குறைந்த பொருள் செலவில் நடத்தி கொள்கிறோம் என்று அனுமதி பெற்று இந்த திருமணத்தை மண்டபத்தில் நடத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் இதனை ஏன் நாங்கள் குறிப்பிடுவது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக நடத்தப்படக்கூடிய திருமணத்தின் தான் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி பறக்கத்து இருக்கிறது என்று நமக்கு முன்மாதிரியாக இருந்து வழிநடத்தி இருக்கிறார். எனவே எளிமையை பொறுத்தவரை அவரவர் உள்ளம் சம்பந்தப்பட்டது, அவரவர் இணையச்சம் சம்பந்தப்பட்டது. அவர்கள் தங்களுடைய இணையச்சத்தின் அடிப்படையில் எவ்வளவு எளிமையான திருமணத்தை நடத்த வேண்டுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் நடத்திக் கொள்ளுங்கள் என்று ஜமாத் அவர்களை அனுமதிக்கிறது. நபிவழி திருமணமாக இருப்பதால் இந்த திருமணத்திற்கு இஸ்லாமிய அடிப்படையில் மணப்பெண்ணிற்கோ மணப்பெண்ணினுடைய பெற்றோருக்கோ ₹1 கூட இந்த திருமணத்திற்காக செலவு வைக்கக்கூடாது என்ற இஸ்லாமிய சட்டத்தை இந்த திருமணத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம். இந்த திருமணத்தினுடைய ஒட்டுமொத்த செலவுகளும் அனைத்து செலவுகளையுமே மணமகன் தன்னுடைய சொந்த செலவில் தான் நடத்த வேண்டும். அப்படித்தான் நபிகளார் அவர்கள் நமக்கு திருமணத்தை நடத்தி காண்பிச்சிருக்கிறார்கள் என்ற இந்த இஸ்லாமிய சட்டத்தை வலியுறுத்தி அவர்களும் அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டதால் மொத்த செலவுகளையும் மணமகனே மணமகனுடைய பெற்றோரே ஏற்றுக்கொண்டு இந்த திருமணத்தை நடத்துகிறார்கள். இந்த திருமண நிகழ்வை நடத்தி வைப்பதற்கு முன்பாக உங்களிடையே ஒரு 15 நிமிடங்கள் மார்க்க சொற்பொழிவு நடத்தப்பட இருக்கிறது. இந்த மார்க்க சொற்பொழிவை பொறுத்தவரை அதுவும் இந்த திருமண சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நபிகளார் எந்த இடத்திலும் திருமண உரை என்று ஒரு உரையை நடத்தியது இல்லை. ஆனாலும் கூட நாம் இங்கு சிறு உரையை நிகழ்த்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி அதன் மூலமாக நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலும் மலக்குமார்களுடைய துஆ நமக்கு கிடைத்தால் அது ஒரு பெரும் பாக்கியம் என்ற அடிப்படையில் ஒரு சிறிய உரை ஒன்று இங்கு நடைபெற இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருமறைக்குரிய வார்த்தைகளே. வழிகாட்டுதலில் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து மார்க்கம் என்று பெற்றுத் தந்த வழிமுறைகளே செயல்களில் கெட்டது கேடானது அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கம் என்று கற்றுத்தராமல் மனிதர்கள் தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இதுவும் மார்க்கம்தான் என்று மார்க்கத்திற்குள் புதிதாக உருவாக்கி கொண்ட புதிய வழிமுறைகள் அனைத்தும் வழிகளிலே இந்த உரையானது திருமணம் சம்பந்தமாக இருப்பதால் அதே திருமண சம்பந்தமாக இஸ்லாமிய வழிகாட்டுதல்கள் அல்லது திருமண நடத்தி வைத்த முறைகள் அல்லாஹ்வுடைய தூதர் நடத்தி வைத்த முறைகளை பற்றி ஒன்றிரண்டு விளக்கங்களை சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக அல்லாஹ் தான் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களை படைத்தார். அல்லாஹ் என்ற அரபு வார்த்தையாக உங்களுக்கு தோன்றும். இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் உங்களுக்கு வந்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ற அரபு வார்த்தைக்கு இறைவன் என்பதுதான் தமிழர்த்தமாக இருக்கிறது. நேரடியாக கொள்ள முடியாவிட்டாலும் கூட ஒரு ஒத்த கருத்தாக சொல்வதாக இருந்தால் இறைவன் தான் உலகில் வாழக்கூடிய மனிதர்களை படைத்தார். அது ஜாதி மதம் குலம் கோத்திரம் அதெல்லாம் இல்லை. மொத்த மனித சமுதாயத்தையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து பல்கி பெருக செய்து ஒட்டுமொத்த உலக மனிதர்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். அவன் படைத்தான். இந்த அல்லாஹ் மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வானம் பூமியை படைத்து விசாலமாக்கி கைவசப்படுத்தி தந்திருக்கிறார். அதுதான் இஸ்லாமிய அடிப்படை. வானத்துல இதெல்லாம் இருக்கிறதோ பூமியில இதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் யாருக்காக தான் படைத்தானோ அல்லாஹ் படைத்த மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். இதை நீங்க பட்டியலிட்டா நிறைய போயிடும். சுருக்கமா சொல்வதாக இருந்தால் இவை அனைத்துமே அருட்கொடைகள் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. நீங்க அருட்கொடைனா என்ன நினைச்சுக்கிறீங்க? நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான், பணத்தை கொடுத்துருக்கான், வாகனத்தை கொடுத்துருக்கான், வீடு வாசலை கொடுத்துருக்கான், குழந்தை செல்வங்களை கொடுத்துருக்கான். இது உடனே நீங்க பட்டியலிடுவீங்க. உங்களுக்கு இறைவனிடம் இருந்து அருள் பெற்ற அருட்கொடைகள் என்னன்னா பட்டியலிடுவீங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், மொத்த உலகத்தையும் வானம் பூமி அனைத்தையும் இந்த மனிதர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக படைத்துள்ளதாக அருட்கொடையாக சொல்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வின் அருட்கொடையை எண்ணினால் அது உங்களால் கணக்கிட முடியாது. அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரில்லா அன்புடையாளன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்க கணக்கிடுறது முடிவு பண்ணீங்கன்னா கணக்கிட முடியாது. அவ்வளவு அருட்கொடையை நமக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அந்த அருட்கொடையை ஒவ்வொன்றா எடுத்து பட்டியலிட்டு நமக்கு விளக்குவது என்பது வேறு. இன்றையும் நாம் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அருட்கொடைகளில் இரண்டு. ஒன்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய செய்தி, வழி செய்தியாக்கிய திருமறை குர்ஆன். அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ்விடமிருந்து வந்த அருட்கொடையாகும். நன்கு அறிந்தவனான அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ்வே இனம். காரணம், இந்த வேதம் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது. இது மிகப்பெரிய அருட்கொடை என்று அல்லாஹ் வேதத்தை சொல்கிறான். இன்னொன்று, நபியே உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாகவே அனுப்பியிருக்கிறோம். இன்னொரு அருட்கொடையாக அல்லாஹ் நபியை சொல்றான். அது எப்படி சொல்றான்? வலா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே உம்மை உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறோம். உலக மக்கள் அனுப்பிய அனைவருக்கும் தான் என்ன? அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருக்கும் நபி அவர்கள் அருட்கொடையாக இருக்கிறார்கள். அப்ப நபிகளுடைய பயன் அவர் அருட்கொடை என்று சொன்னால் மக்களுக்கு பயன்படணும். எப்படி எல்லாம் அவர்கள் பயன்படுவார்கள் என்பது ஒரு பெரிய பட்டியல். குறிப்பாக உதாரணமாக நான் பட்டியலிடுவதற்கு வருவாங்க. ஜார்ஜ் பெர்னான்சா என்று சொல்லக்கூடிய ஆங்கில அறிஞர் சொல்கிறார், இன்றைய தினம் முகமது உயிரோடு இருந்திருந்தால் உலகம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்திருப்பார். ஜார்ஜ் பெர்னான்சா ஒரு கிறிஸ்தவ அறிஞர். அவர் சொல்கிறார், இன்றைய தினம் முகமது உயிரோடு இருந்திருந்தால்
உலகம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்திருப்பார். அவர் நபி எல்லா சமுதாயத்தின் அடிப்படையா இல்லையா? சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார், காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி வரிசையாக ஒரு பட்டியலிட்டோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை கொள்கையாக வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளாத தலைவர்கள் நபிகளாரை புகழ்ந்திருக்கிறார்கள். காரணம், நபிகளார் மனித சமுதாயத்திற்கு பயனுள்ளவராக இருக்கிறார் என்ற காரணத்தினால். ஆனால் எத்தனையோ தலைவர்கள் நபியை புகழ்ந்திருக்கிறார்கள், நாமும் நபியை புகழ்கிறோம். ஆனால் புகழ வேண்டிய விதத்தில் புகழவில்லை. சும்மா எதையாவது புகழ்கிறதுக்காக நல்லவரே உள்ளவரே இயக்கம் உள்ளவரே எதாவது நம்ம புகழ்ந்து கொள்ளலாம். அதற்காக புகழ்கிறோம் என்ற பெயரில் இன்றைய தினம் நாம் பாடல்களை பாடி நோயை நீக்கக்கூடிய நபியே, பாவங்களை மன்னிக்கக்கூடிய நபியே என்றெல்லாம் புகழ்வது இஸ்லாத்திற்கு எதிரானது. நீங்கள் புகழ்வதாக இருந்தால் அல்லாஹ்வை மட்டும்தான் புகழ வேண்டும். ஏனால் புகழ்ச்சிக்குரியவர்களாக மட்டும்தான். அல்லாஹ் சில வார்த்தைகளை சொல்லி நபிகளாருக்கு சொல்லி நீங்கள் புகழுமாறு சொல்லுகிறார், அவரை புகழுமாறு சொல்லுகிறார். இந்த புகழ் வார்த்தைகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டு ஒரு கட்டத்தில் நபிகளார் சொல்வார்கள், அல்லாஹ் உன்னை எவ்வாறு புகழ்வது என்பது எனக்கு தெரியவில்லை, நீ எவ்வாறு புகழக்கூடியவோ அவ்வாறே நீ புகழுக்காக உன்னை புகழ்கிறேன். இந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வராததுனால நபிகளார் என்ன சொல்றாங்க, நீ புகழுக்குரியவன், நீ எப்படி புகழுக்குரியவனாக இருக்கிறாயோ அதை நான் சொல்லி புகழ்கிறேன் என்று சுருக்கமாக சொல்கிறார்கள். அப்ப புகழ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப நபிக்கு நம்ம என்ன செய்யலாம்? நபிக்கு நபிகளாக ஒரு அல்லாஹ்வும் இந்த சலாத்தையும் ஸலவாத்தையும் சொல்கிறார்கள். எந்த ஒரு மனித படைப்புக்குமே இல்லாத ஒரு சிறப்பாக முகமது நபிக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். நீங்கள் முகமது நபிக்கு சலாம் சொன்னால் அவரிடம் கொண்டு சேர்ப்பதற்காக பிரத்யேகமான ஒரு வாழ்வை நாம் நியமித்திருக்கிறோம். எனவே நீங்கள் சலாம் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். எப்படி? ஒவ்வொரு கொள்கையும் நாம் சலாம் சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று தொடங்கக்கூடிய இந்த ஸலவாத்தை நபிகளார் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்ன அருள் புரிந்தாயோ அதனை முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக. இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி பறக்க செய்தாயோ அதுபோல முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வரவு செய்வாயாக என்ற துஆதான் ஸலவாத். இதை ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம எல்லாம் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் 5 தொழுகையில் சுபதான தொழுகையில் எல்லாமே நம்ம சொல்றோம். அப்ப எவ்வளவு தூரம் நாம் ஸலவாத் சொல்கிறோம்? ஸலவாத் சொன்னா நமக்கு என்ன பயன்? ஸலவாத் சொல்வதன் மூலமாக பெண்கள் கொஞ்சம் அமைதியா இருக்குமா? இந்த உரையை கொஞ்சம் கேளுங்க, அது உங்களுக்கு பயனளிக்கும். அல்லாஹ்விடம் அருளை பெற்றுத் தரும். இப்ப ஸலவாத் சொல்வதன் மூலமாக நபிகளாருக்கு நாம் சொல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்று பார்த்தால், மறுமை நாளுடைய விசாரணையின் போது சூரியன் கை கட்டும் தூரத்தில் கொண்டு வருகின்ற போது நம்முடைய பாவங்கள் வேர்வையாக வேர்த்து ஆறாக ஓடுகின்ற போது நமக்கு ஏற்படக்கூடிய தாகத்தை தீர்ப்பதற்காக அல்லாஹ் கௌசர் என்ற தடாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே நபி கொண்டிருப்பாங்க. அங்கே நபி யாரெல்லாம் ஸலவாத் சொன்னார்களோ அவர்களுக்கு நீர் புகட்டுவதற்கு தயாராக இருப்பார்கள். நன்மையையும் தீமையும் கணக்கின்றி சொர்க்கம் நரகம் பிரிக்கப்பட்டு ஏற்ற சிந்தனையில் இருந்து நடந்து செய்த பாவத்தின் காரணமாக நரகத்தில் சென்ற கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியை பெற்று நபிகளால் சிபாரிசு செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள். என்னுடைய உம்மத்துகளில் என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய மக்களிடம் இவர்களை எல்லாம் நீ அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று பரிந்துரை செய்வார்கள். அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க இப்ப எங்களை பாக்குறீங்க, எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்க சிபாரிசு செய்து தெரியும், உங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி வரக்கூடியவர்களை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்ற கேள்விக்கு கூட நபிகளார் பதில் சொல்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையின் போது செய்யக்கூடிய உடல் சுத்தம், அங்க சுத்தம் பண்றவங்க கையில் முகத்துல கருத்துறோம்ல, இதனை வைத்து நான் அறிந்து கொண்டேன். அப்பா ஒரு குளிர்ச்சியாக ஒளி தெரியும் என்று நபிகளார் சொன்னதாக சொல்லுங்கள்.
அப்ப இது நவீன மாதமாக இருக்கிறால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்வதை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நபிகளால் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வதுதான் நாம் நபிகளாரை புகழ்வதுடைய அர்த்தமாக இருக்கிறது. இது அவர்கள் பிறந்த மாதமாக மக்களால் அறியப்பட்டிருக்கிற காரணத்தினால் நபிகளாரை புகழ்வது என்பது நபிகளாருக்கு சலாம் சொல்வது, ஸலவாத் சொல்வது. ஸலவாத் சொல்வது என்றால் அவர்களை புகழ்வது. அவர்களை புகழ்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒன்றிரண்டை நாம் பார்த்துவிட்டோம். இது நபிகளாரை பின்பற்றுகின்ற விஷயத்துல ரொம்ப வாழ்ந்து மீறி நாம் தவறாக நடைமுறைப்படுத்துவது என்பது திருமண நிகழ்வுகள் தான். திருமண நிகழ்வுகள்ல முகூர்த்த நாள், முகூர்த்த நேரம், முகூர்த்த உணவு என்று ஆரம்பித்து முகூர்த்த காலம், ஒவ்வொரு சடங்குகளுக்கும் பாத்தியா, மடியப்படுவது, பாவரசி பாத்தியா, முருகாக்கா பாத்தியா, அரிசி உலகத்துல அரிசியை வச்சு தள்ளி கொடுத்து முட்டை வைக்கிறது, இப்படி எத்தனையோ சடங்குகள் இந்த திருமணத்தை ஒட்டி கிடந்து எதற்கும் நபிகளார் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் மக்களாக தங்களுடைய மனசுச்சியின் அடிப்படையில் ஏற்படுத்திக்கின்ற சம்பிரதாயங்கள். இதற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் கூட ஒரு பிஜேபி ஒரு புது இடி செயல்கள். ஆனால் இன்னொரு பாரதூரமான ஒரு செயலை முஸ்லிம் சமுதாயம் செய்கிறது. அதற்கு பெயர் வரதட்சணை. மகன் ஒரு பெண்ணை திருமணம் முடிவதற்காக அந்த பெண்ணிடமோ அந்த பெண்ணுடைய பெற்றோர்களிடமோ வரதட்சணையாக நகையும் பணமும் பெற்றுக்கொண்டு திருமணம் முடிப்பது நாம் யதார்த்தமான வாழ்க்கையில் பார்த்து வருகிறோம். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடமும் அல்லாஹ்விடமும் ஏதாவது அனுமதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. யாரெல்லாம் சொல்லுவாங்க இல்லை. சரி, இஸ்லாமில் மட்டுமே இது தடை செய்யப்பட்டதா, எந்த சமுதாயமாவது இது அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்றதா இல்லை. மாற்று மத சகோதரர்களான இந்து கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா கூட வரதட்சணை நல்லதான் கேட்டா கெட்டதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூட நீங்கள் வரதட்சணை வாங்கினால் உங்களை ஜெயிலுக்கு போகும் என்று சட்டம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் போக பொதுவாக முஸ்லிம்கள் இறைவன் ஒரு சட்டத்தை சொன்னால் அதை பின்பற்றுவார்கள் அல்லது பின்பற்றாமல் விடுவார்கள். எல்லாம் செயல்படுவார்கள் என்று சொன்னால் அது இந்த வரதட்சணை. காரணம், திருமணத்தின் போது திருமண பெண்தான் திருமண மணமகனிடம் வரதட்சணை நிர்ணயிக்க வேண்டும். அந்த வரதட்சணையில் பெண்ணுக்கு தான் அந்த உரிமை உள்ளது. அவள் எவ்வளவு வரதட்சணை, அவர்கள் மகர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். மனக்குறை என்று பெயர். அந்த வரதட்சணை கூட சொல்ல தப்பு இல்லை. ஒரு திருமணத்திற்கு நீங்கள் என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மணப்பெண் முன்வந்து என்னை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் இதெல்லாம் தவறும் என்று சொல்ல வேண்டும். அது ஒரு பொய்க்குரியமாக இருந்தாலும் என்ற உதாரணத்தை எல்லாம் திருமணம் சொன்னார். அவர் திருமணத்திற்கு மணமகன் தான் மணப்பெண்ணிற்கு ஒரு பொய்யை தர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒண்ணு அதை நீங்க கேட்கணும், இல்ல கேட்கிறா பின்பற்றாமல் இருக்கணும். இப்படிதான் இருக்கும். கொள்கையெல்லாம் நமக்கு அனுமதிச்சிருக்கிறான், கட்டாயப்படுத்திருக்கிறான், பிறந்திருக்கிறான். ஒழுங்கும் சில பேர் சொல்லலாம் இருக்கிறோம். எல்லாம் பண்ணிட்டான். அது அல்லாவுக்கு செய்ய பாவம். நோம்பு வைக்க சொன்னா சில பேர் நோம்பு வைப்பாங்க, சில பேர் நோம்பு வைக்க விட்டுவாங்க. இது அல்லாவும் செய்ய மன்னிப்பார். ஆனால் இந்த வரதட்சணை என்பது அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு நேர் எதிரானது. என்ன அர்த்தம்னா அல்லாஹ்வோட சண்டை போற மாதிரி. நீ ஒண்ணு சொல்லியா, நான் கேட்க மாட்டேன், அதற்கு நேர் மாற்றமாக எதிராக செய்ய என்று யாராவது இறைவனோடு சண்டையிட்டு செய்ய முடியுமா? அந்த செண்டைய பொழுதோடு நம்ம சொந்த இருக்கிற வரதட்சணை என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் திருமலைக்குமார்ல ஆண் குமர்களை பார்த்து பேசுகிறார். ஆண்களே, நீங்கள் பெண்களை திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதுவும் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களை செல்வந்தனாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் கல்யாணம் முடிக்க முடியாத சர்வத்தில் யார் இருக்கணும்? ஆண்கள் தான் இருக்கணும். பெண்கள் கேட்கக்கூடிய பணத்தை பொருளாதாரத்தையும் என்னால் வழங்க முடியவில்லை என்று ஆண்கள் தான் சிரமப்பட வேண்டிய நம்ம சமுதாயத்தில் பெண்களை சிரமத்துக்கு உட்படுத்தவே
இது இஸ்லாமுக்கு அல்லாஹ்வுக்கு எதிரான போரா இல்லையா? இதை செய்யறதுக்கு நம்மளுடைய எந்த கூச்சமும் இல்லை, வெட்கமும் இல்லை. நமக்கு தாராளமா பெரிய அனௌன்ஸ் பண்ணி நான் 100 நகை வாங்கி செய்யறேன், 1 லட்சம் ரூபாய் வாங்கி செய்யறேன், கட்டி மெத்த கீழி பிடிச்சி என்று இதெல்லாம் பெருமையாக பேசி திருமணங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிறது. இதற்கு மாற்றம் அனுமதிக்கா? அல்லாஹ்வோட நீங்க சண்டைக்கு ஜெயிக்க முடியுமா? படைப்பை இறைவனுடைய சக்தியை, ஆற்றலை, அதிகாரத்தை நீங்கள் இவ்வளவு குறைத்துதான் மதிப்பிடுவீங்களா? வரதட்சணை என்பது அல்லாஹ்வுக்கு நேர் எதிரானது. அதுபோக இது ஒரு பெரிய சமூக தீமை. இதனால ஒரு தனிநபர் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை, மொத்த சமுதாயமும் பாதிக்கப்படும். இந்த வரதட்சணையினால ஒரு உதாரணமா உங்களுக்கு விளங்குவதற்காக நான் சொல்றேன். ஒவ்வொரு பிறந்த செய்தி அந்த தாயினர் படைத்த மகிழ்ச்சியை தருகிறதா இல்லையா? இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தால் வெறுத்துதான் முகம் சுருங்கி விடுகிறது. மூன்றாவது பெண் குழந்தை பிறந்தால் ஐயோ நம்ம நாசமா போயிட்டோம் நினைக்கிறார். இப்படி அவங்க ஒரு பெண் குழந்தை என்ற நற்செய்தியாக நற்செய்திக்கிறார். திருமண குழந்தை பொம்பளை பிள்ளைகள் பிறக்கிறது உங்களுக்கான நற்செய்தி என்று சிலாகி சொல்லுகிறார். நமக்கு பொம்பளை 2-3 கலந்து உடனே வெறுத்துதான். இந்த நிலைக்கு காரணம் இந்த வரதட்சணை. இந்த பொம்பளை கலந்தோன்னா உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும். பொம்பளை ஒன்னாச்சு 2ஆச்சு திருமணம் முடிச்சு கொடுக்கணுமே, பல லட்சங்கள் தேவைப்படுமே என்று டே 1ல இருந்து ஆரம்பிச்சுதான் பணம் சேர்க்கிறது என்று அளவுக்கு சொன்னா எப்படி சேர்த்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும். ஆனால் பார்க்க தேவையில்லை. அளவு நிலையில் மோசடி செய்தாலும் பரவாயில்லை, ஒரு பொய் சொல்லி ஏமாற்றப்பட்டாலும் பரவாயில்ல, பணம் சேர்க்க வேண்டும். அப்ப பொய் சொல்ல வச்சது அளவு நிலையில் ஒரு வியாபாரியை மோசடி செய்ய வைக்கிறது. இதற்கு காரணம் இந்த வரதட்சணை. அப்புறம் மேலும் உதாரணம் சொல்வதாக இருந்தால் என்று சொல்லக்கூடிய இறுதி பேருரை இஸ்லாமிய வரலாற்றில் நபிகளார் உடைய வாழ்க்கையில் பொன் எழுத்துக்களால் பதியப்பட்ட நபிகளாருடைய இறுதி பேருரையில் நபிகளார் சொல்கிறார்கள், மக்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இன்றைய மாதம் எப்பொழுது புனிதமானது என்று துல்ஹஜ் மாதத்தை கேட்கிறார்கள். சகாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வும் நீங்கள் தான் அறிவீர்கள். மக்களே, இந்த நாள், இந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் எவ்வளவு புனிதமானது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள். இந்த மக்கமான நாள் எவ்வளவு புனிதமானது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சகாபாக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது நபிகளார் சொல்கிறார்கள், இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த 10வது ஹஜ் பெருநாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மக்கா நகர் எவ்வளவு புனிதமானதோ, இந்த காபா எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது சக மனிதர்களுடைய மானம். அந்த மானத்தில் யாரும் விளையாடுகிறார்கள், அவருடைய மானத்தை நீங்கள் கெடுத்துள்ளார்கள், ஏற்படுத்துகிறார்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். புனித மாதங்களில் இஸ்லாமிய வரலாற்றின் புனிதங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த புனிதத்திற்கு இடையானது சக மனிதனுடைய மானம். 2 பொம்பளை கலந்த உடனே அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அந்த பெண்ணினுடைய தகப்பனார் முதலில் செல்வது சொந்த பந்தங்களிடம். என்னுடைய பெண்ணுக்கு நான் திருமணம் வைத்திருக்கிறேன், அதற்கு நீங்கள் திருமண உதவி செய்ய வேண்டும். திருமண உதவி பிச்சை தந்தேன். அவர் சொந்தக்காரர், அவர் பல லட்சங்களை செலவழிப்பாரு. ஆனா என்னுடைய திருமண உதவின்னு போயிட்டா வெறும் 5000 ரூபாய் கொடுப்பார், அது 10,000 ரூபாய் கொடுப்பார். 10 தடவை அவரை அலைய வச்சு மோகடிச்சு அந்த 10,000 ரூபாய் கொடுப்பார். அவருடைய மானத்தை வாங்கி அவரை அலையடித்து விரிவாக்கி அந்த 5,000-10,000 அவர் கொடுக்கிறாரு. இந்த மானம், இந்த பெண்ணை பெற்றவருடைய மானம் போடுவதற்கு யார் காரணம்? வரதட்சணை. இன்னும் சொல்ல போனா யாருனே தெரியாத பள்ளியில் போய், மக்களே என்னுடைய குமருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், நான் வெளியில் துண்டே இருக்கிறேன், எனக்கு பிச்சைகள் என்று முஸ்லிம்கள் பள்ளிவாசத்தோடு பிச்சை எடுக்கிறார்களே, ரொம்ப சந்தோஷப்பட்டு மானரோசத்தோடு எடுக்கிறாங்களா அந்த பிச்சைய? மானத்தை விட்டு வெட்கம் விட்டு தலைமுடியில் தான் இந்த பிச்சை எடுக்கிறாங்க. அப்ப அவருடைய மானத்தை எடுத்தது யார்? இந்த வரதட்சணைனால இல்லையா? வரதட்சணைனால திருமணங்கள் தள்ளி போகின்றது. எனவே நானே மருமகனை தேர்ந்தெடுக்கிறேன் என்று கள்ளக்காதல் செய்து ஓடக்கூடிய பெண்களுக்கு யார் காரணம்? வரதட்சணை இல்லையா?
அவரை வரதட்சணை சரியா கொடுக்க முடியாம பொய்யான வாக்குறுதி கொடுத்து திருமணம் செய்து வைத்து விட்டு திருமணத்துக்கு முன்பாக அவர்கள் வாக்குறுதி கொடுத்த நகை பணம் இல்லை என்று அந்த பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மனம் அகற்றின் சார்பாக கொடுமைப்படுத்தப்பட்டு அதற்கு காரணம் யார்? வரதட்சணை இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் கொலையே பண்ணிடுறார். இன்னொரு திருமணத்தின் மூலமாக வரதட்சணை பெற வேண்டும் என்பதற்காக முதல் மனைவியை கொலை செய்யக்கூடிய புதிய பாடங்கள் நடக்கிறது. அதற்கு காரணம் யார்? இது வரதட்சணை இல்லையா? அப்ப சமுதாயத்துல கொலை கொள்ளை பல என்னென்னலாம் பாவங்கள் இருக்கும். வாக்குறுதியை பொய் சொல்றது, அளவு வேலையில் மோசடி செய்வது என்று ஏகப்பட்ட பாவங்களுக்கான அடிப்படை இந்த வரதட்சணை. இது இஸ்லாத்துக்கு எதிரானது, அல்லாஹ்வுக்கு எதிரானது என்பதை நீங்க விளங்கிக்கணும். இப்படி நம்ம இஷ்டத்துக்கு இந்த வரதட்சணைய சமூக அமைப்பாக நம்ம சமுதாயத்துக்கு உட்பட்ட பார்க்கறவங்க என்ன பாருங்க, முஸ்லீம்கள் தான் இப்படி 100 நகை 50,000 ரூபாய் வரதட்சணை திருப்பணம் குடிப்பாங்க என்று எல்லாருக்கும் தெரிவிப்பதமாக நாம் ஒரு சடங்கை ஏற்படுத்தி வைக்கிறோம். இது இஸ்லாமில் எங்கேயாவது அனுமதி இருக்கா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மிக அழகாக சொல்கிறார். இந்த செய்தியை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, அல்லாஹ்வின் வசனங்கள் மறுக்கப்படுவதையும் அவை கேலி செய்யப்படுவதையும் நீங்கள் செவியுற்றால், அல்லாஹ்வின் வசனங்களை மறுக்கப்படுவதையும் அவருடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதையும் நீங்கள் செவியுற்றால், அது அல்லாஹ் வேறு விஷயத்தில் அவர்கள் ஈடுபடும் வரை அவர்கள் அமராதிகள், அவங்க கூட இருக்காங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்கிறார், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக மாற்றம் செய்யறான் அல்லது அந்த சட்டத்தை கேள்வி கிண்டல் செய்யறான். அப்படிப்பட்ட சமயம் நீங்கள் அமராதீர்கள். அப்படி செய்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே என அவன் வேதத்தில் உங்களுக்கு அருளியுள்ளான். நயவஞ்சகர்கள் இறை மறுப்பாளர்கள் அனைவரையும் நரகத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். மிக கடுமையான ஒரு அச்சுறுத்தலை சொல்றான். அல்லாஹ்வுடைய சட்டம் பரிசீலிக்கக்கூடிய கேவலம் செய்யப்படக்கூடிய ஒரு சபையில அல்லாஹ் பெண்களுக்குத்தான் மணமகன் வரதட்சணை தர வேண்டும், மகன் கொடுக்க வேண்டும். அந்த மகனை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை மணப்பெண்ணுக்கு மட்டும்தான் இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, அதற்கு நேர் எதிராக பெண்களிடமிருந்து வரதட்சணைக்காக நகையும் சீர் செலுத்தியும் நம்ம வாங்குறோமே, இது அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேள்வி கிண்டல் செய்வது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? அந்த சபையில் நீங்கள் அமர்கிறீர்களா? நீங்களும் அந்த பாவத்தை செய்தவர்கள் போலதான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அந்த பாவத்தின் பங்குடையவர்கள். இந்த வரதட்சணைக்காக கொலை கொள்ளை கற்பனை என்னென்ன அளவு மோசடி வாக்குறுதி மீறுதல் என்னென்னலாம் பாவங்கள் நடக்கிறதோ அந்த பாவங்களுடைய பங்கு அந்த சபையில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த திருமணத்தை அங்கீகரிக்கக்கூடிய வரதட்சணையை அங்கீகரிக்கக்கூடிய நமக்கும் வந்து சேர்கிறதா இல்லையா? ஒண்ணுமே செய்யல, எந்த பாவம் செய்யல, நமக்கு நன்மையே மிக கம்மி. நம்மளுடைய தொழுகை நோன்பு மற்றவரை சர்க்காருக்கு சதங்கா அதை நினைச்சாலே உள்ள தடுக்குது. அல்லாஹ் நமக்கு படைத்ததற்கு நமக்கு வழங்கியதற்கு நாம் இது இந்த நன்றி போதுமா என்று நன்மையே குறைவாக அங்கீகரித்த நாம் இந்த வரதட்சணை திருமணத்தை அங்கீகரிப்பதன் மூலமாக இந்த பாவங்களுடைய ஒரு பங்கை சுமந்து கொள்கிறோம் என்று சொன்னால் பேசாம வீட்டில் இருந்தாலும் நிம்மதியா இருக்கும். வறுமை நாள்தான் உங்களுக்கு தெரியும். இதனுடைய பாவத்தின் பங்கை அண்ணா கணக்கிட்டு இந்த பாவத்தை என்ன பண்ணுவோம் வச்சுக்கங்க, காரணம் நீங்கள் வரதட்சணை ஆதரித்ததுதான் என்று நமக்கு பங்கிட்டு கொடுத்தான் என்று சொன்னால் அன்றைய தினம் நாம் என்ன செய்வோம்? அவ்வளவு கொடூரமானது இந்த சமூகத்தின்மையான வரதட்சணை. இது நபிகளாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. அல்லாவும் தடை செய்திருக்காங்க. அல்லாவுடைய சட்டத்துக்கு மேலானது இவ்வளவு கொடுமையான இந்த ஒரு செயலை கொஞ்சம் கூட கூச்சல் ஆட்சி இல்லாமல் வெட்கம் இல்லாமல் சமுதாயம் சேர்ந்து வெளிப்படையாக பகிரங்கமாக பெருமையாக பேசி நம்ம இந்த வரதட்சணை திருமணங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி கொள்ள வேண்டும். வரதட்சணை இல்லாத திருமணங்களை நீங்கள் நடத்த வேண்டும். இஸ்லாமிய திருமணம் என்றால் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வரதட்சணை என்பது கூடிய அளவு கூட
ரூபாய் கூட மணப்பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு செலவிட்டாத திருமணங்களை தான் இஸ்லாம் வழிகிறது, நபிகளால் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் இன்றைய தின செய்தியாக இறை செய்தியாக உள்வாங்கிக் கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய நண்பர்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து இந்த உரையை செய்கிறேன். வாழ்கின்றவர்கள் திருமண நிகழ்வுக்கு உருவாவதாக நாம் சட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சான்றிதழ் ஒன்று வழங்குகிறோம். அந்த சான்றிதழ் முதலில் வாசிக்கப்படும். இரண்டாவதாக நபிகளார் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு அடிப்படை விஷயங்களாக திருமணத்திற்கு மகர் என்பது கூறப்பட வேண்டும், அந்த மகர் பகிரங்கமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இரண்டாவது, மண பெண்ணினுடைய பொறுப்பாளருக்கும் மணமகனுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய வாய்மொழி ஒப்பந்தத்தை தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் உறுதியான ஒப்பந்தம் என்று சொல்கிறாங்க. எப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமர் அல்லது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக மாறுவதற்கு உறுதிமொழி வார்த்தைகள் என்று வார்த்தையை சொல்கிறார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு உறுதிமொழி வார்த்தையை ஒரு 4 வரி, அந்த 4 வரியை அவங்க சொல்லிட்டாருன்னு சொன்னா, கவர்னர் சொல்லி கொடுக்க இவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவரு முதலமைச்சர் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவர் சொல்றது சட்டமாகும். அதுக்கு முன்னாடி சாதாரண மனிதனாக இருந்தவர் ஒரு இளையாவோ சாதாரண மனிதனாகவும் இருந்தவர் உறுதிமொழி வார்த்தைகளை சொன்னவுடன் முதலமைச்சராக மாறுகிறார். மக்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சட்டம் இயக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு வந்து ஏற்றுக்கொள்வோம். அங்கீகரிக்கிறோமா இல்லை? பதவியேற்க பார்க்கிறோம், முதலமைச்சர் பதவியேற்க பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ் சில வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த வார்த்தைகளை மணமகனும் மணப்பெண்ணுடைய பொறுப்பாளர் யாருன்னா மணப்பெண்ணுடைய தந்தை அல்லது சகோதரர் அல்லது தாய்மாமா இப்படி நெருங்கிய ரத்த உறவுகள் யாராவது இருந்து அவருக்கும் மணமகனுக்கும் இடையில் வாய்மொழியாக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் திருமணத்தினுடைய முக்கியமான ஒப்பந்தம் என்று அல்லாஹ் திருமணத்துக்கு சிலாகி வச்சிருக்கிறார். இந்த திருமணத்துக்கு பெண் சார்பாக சாட்சி, மணமகன் சார்பாக ஒரு சாட்சியும் ஏற்படுத்தக்கூடாது என்ற சட்டத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் மணமகன் மணப்பெண்ணுடைய பொறுப்பாளர், மணமகன் சாட்சி, மணப்பெண்ணுடைய சாட்சி, மகன், இந்த இவை அனைத்தும் இங்கு இருக்கின்றன. இப்ப இஸ்லாமிய திருமணம் நடைமுறை இருக்கிறது. முதலாவதாக நிக்கா ரிஜிஸ்டர் வாசிக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தேனி மாவட்ட தலைமையகம் 64-8 கோம்பையோடு கொம்பம் தேனி மாவட்டம். திருமண நிக்கா சான்றிதழ் மேலே செல்கிறீர்கள். மேலும் ஹிஜ்ரி 1447 வருடம் ரபியுல் அவ்வல் மாதம் 14ஆம் பிறை 2025 ஆண்டுகள் வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு தேனி மாவட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகியின் முன்னிலையில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஊரை சேர்ந்த அப்துல் கனி அவர்களின் மகன் 28 வயதுள்ள முகமது அசர் என்ற மாப்பிளையும் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஊரை சேர்ந்த மூசா ரஃபீக் அவர்களின் மகன் 21 வயதுள்ள சூஃபியா இஸ்மால் என்ற பெண்ணிற்கும் உத்தமபாளையம் KKS இடத்தில் பெண்ணின் விருப்பப்படி மாப்பிள்ளையால் பெண்ணுக்கு மகனாக 40 கிராம் தங்கம் மட்டும் கொடுக்கப்பட்டு மகனாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. இரு தரப்பு ஒப்புதலின் பேரில் மூசா ரஃபீக் வலி என்னும் பொறுப்பாளராகவும் பெண்ணுடைய தந்தை முகமது இப்ராஹிம் சாட்சி 1ஆகவும் ஹாஜா மெய்யின் சாட்சி 2ஆகவும் இருந்து இஸ்லாமிய சட்டப்படி நிக்கா திருமணம் செய்து வைக்கப்பட்டது. மேற்கண்ட யாரும் சம்பந்தப்பட்டவர்களின் முன்னிலையும் ஜமாதார்களின் முன்னிலையும் படிக்கப்பட்டு படித்ததை ஒப்புக்கொண்டு கையெழுக்கப்படுகிறோம். சாட்சி 1 முகமது இப்ராஹிம், இந்திரா நகர், உத்தமபாளையம். சாட்சி 2 ஹாஜா மெய்யின் பிள்ளையார் துறை, உத்தமபாளையம். மணமகன் விவரம் முகமது அஷ்ரத், முகவரி இந்திரா நகர், உத்தமபாளையம். மணமகள் விவரம் சூபியா இஸ்மத், கணக்கு பிள்ளை தெரு, உத்தமபாளையம். இருவருக்கும் முதல் திருமணம். மணமகன் கையொப்பம், மணமகள் கையொப்பம். வழி என்னும் பொறுப்பாளர் மூசா ரஃபீக், உறவு முறை தகப்பனார், முகவரி கணக்கு பிள்ளை தெரு, உத்தமபாளையம். திருமணத்தை நடத்தி வைத்தவர்
பஷீர் அகமது நிர்வாகியாக இருந்து கையொப்பமிட்டவர் அஷ்ரப் அலி என்ற நிக்கா சிறைகளுக்கு நம்ம வழங்கியிருக்கிறோம். இப்பொழுது நிக்கா நடைமுறை இருக்கிறது. நிக்கா நடைபெறுவதற்கு மகன் எழுந்தோர்களிடம் அது பக்கத்தில் வாங்க. பெண்ணினுடைய தகப்பனார் எழுந்து பக்கத்தில் வாங்க. முகமது இப்ராஹிம் சாட்சி எழுந்து பக்கத்தில் வாங்க. காஜா மொய்தீன் சாட்சி எழுந்து பக்கத்தில் வாங்க. மகராக 40 கிராம் தங்கத்தை 40 கிராம் தங்கம் மகராக நிர்ணயித்து மணப்பெண்ணுடைய ஒப்புதல் ஜமாத்தின் மூலமாகவும் இந்த ஒப்புதல் பெறப்பட்டது. இந்த நகையை மகனிடமிருந்து மணப்பெண்ணின் மகளார் தகப்பனார் பெற்றுக்கொண்டு திருமண ஒப்பந்தத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி சாட்சி முகமது காஜா நீங்க 2 பேரும் திருமணத்துக்காக சாட்சியாக இந்த திருமணத்தினுடைய அனைத்து விவாதங்களும் உங்களுக்கு திருமணம் என்பது வரைக்கும் முழுசா தெரிவிச்சு மனப்பூர்வமா நீங்க சாட்சி. சரி, இப்ப மகளை மணப்பெண்ணின் பொறுப்பாளராகிய தந்தையிடம் வழங்கி இந்த உறுதிமொழியை பெண்ணினுடைய தந்தை முதலில் சொல்ல வேண்டும். அதனை ஒப்புக்கொள்கிறேன் என்று மணமகன் செய்ய வேண்டும். நீங்க பக்கத்துல வந்து நான் சொல்ல வேண்டியது எனது மகள் அவர்களை 40 கிராம் மகன் பெற்றுக்கொண்டு தாயுடைய மகனாகிய முகமது அஸ்ரத் ஆகிய உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். ஒத்துக்கொள்கிறீர்களா? இந்த ஒப்பந்தத்தை தான் அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டாலே இந்த சாட்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் முழுமையாக மனப்பூர்வமாக சாட்சிகள் நாங்கள் சாட்சி அளிக்கிறோம் என்ற சொன்னதின் அடிப்படையில் இந்த வார்த்தையை சொல்வதிலிருந்து ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது அல்லாஹ்விற்கு வணக்கம் செய்ய வேண்டும். இந்த திருமணத்திற்கு மணமகன் சார்பாக உணவு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் அந்த விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி துவா செய்வது என்பதை நம்பிதான் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மணமக்களுக்கு பாரக்கல்லாஹ் அரபியில் தெரிஞ்சா அரபில் ஓதுங்க. அரபியில் தெரிஞ்சா நான் 2வது தமிழ்ல சொல்றேன். அந்த தமிழ் சொல்றதோடு சொல்லி நீங்க துவா செய்யுங்க. பாரக்கல்லாஹ் பாரக்க அலைங்க ஜமா வைகம்மா ஃபீகை. இறைவா, இந்த மணமக்கள் இருவருக்கும் அகத்திலும் புறத்திலும் வரக்கத் செய்வாயாக. மணமக்கள் இருவருக்கும் அகத்திலும் தான் உள்ளுகொடு குழந்தை குட்டி செல்வம் எல்லாம், புறத்திலும் தான் வேற வேற செல்வங்கள் பொருளாதார பொருளாதாரம் எல்லாம். அப்ப இந்த மணமக்களுக்கு அகத்திலும் புறத்திலும் வரக்கத் செய்வாயாக. நன்மையான காரியங்களில் இவர்கள் இருவரையும் நீ ஒன்றிணைப்பாயாக. இதுதான் இந்த துவா. இந்த துவாவையும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒவ்வொருவரும் இந்த மணமக்களுக்காக மனசுல சொல்லி இவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று சொல்லி மணமக்கள் இருவருக்கும் அகத்திலும் புறத்திலும் அல்லாஹ் வரக்கத்தை வழங்க வேண்டும். இவர்களுக்கு நன்மையான காரியங்களில் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாக